அம்மா ஏன் நம்மகிட்ட சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி பார்த்துட்டு அது அம்மா சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. இது வந்து இயற்கை சம்பந்தப்பட்ட சமாஜம். ஒரு மழை பெய்யுது, விவசாயம், அப்புறம் எக்கானமி அப்படி வந்து எல்லாத்த பத்தியும் பேசும்போது இது வந்து பொதுவாக வந்து இயற்கை வழிபாடு. அதாவது இயற்கையோட நம்ம வந்து ஹார்மனி, இந்த ஒத்திசைவு, நல்லிணக்கம் இயற்கையோடு. அது எந்த மாதிரி அப்படின்னு சொன்னாக்க இயற்கை வந்து நமக்கு வந்து பிராணவாயுவை கொடுக்கும்போது அது நாம வந்து அதுக்கு கரிமல வாயுவை ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு ஹார்மனி. அதான் அந்த மாதிரியான ஒரு ஹார்மனி ஒத்திசைவு வந்து இயற்கையோட இருக்கணும். அந்த மாதிரி ஹார்மனி இருக்கும்போது ஒத்திசைவு நல்லிணக்கம் இருக்கும்போது மழை பெய்யுது, வளம் சிறப்பாக இருக்கும். நாம வந்து இயற்கையை போற்றி வணங்கணும் அப்படின்னு சொன்னாக்க அம்மா அறிவுரை சொன்னது போற்றி வணங்கணும் அப்படின்னு சொன்னா வெறும் கற்பனை காமிச்சு வணங்கணும்னு இல்லை. அம்மா சொல்லலை. அம்மா வந்து இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இயற்கையோடு நம்ம ஒத்து வாழணும் அப்படின்னு சொல்லி இயற்கை வந்து பாழ்படுத்தாம ஒத்து வாழணும் அப்படின்றது தான் அம்மா. அதாவது ஒரு நுண்ணிய சமாச்சாரத்தை வந்து மைக்ரோ டு மேக்ரோ அது நுண்ணியமா சாதாரணமா கொஞ்சம் கொஞ்சமா செய்யும்போது அதுவே நிறைய பெரிய அளவில் நடக்கும். அப்போ நாமெல்லாம் இயற்கையோட வந்து இப்படி அதை வந்து எல்லாருமே தனிப்பட்ட முறையிலையும் எல்லாம் சேர்ந்தும் கூட்டாகவும் நாம வந்து இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு இயற்கையோடு சேர்ந்து வாழறதுக்கு எந்த மாதிரியான முயற்சிகளை நம்ம தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கொஞ்சமா மைக்ரோ எடுக்கிறோமோ அதே மாதிரி அது வந்து மேக்ரோ லெவலுக்கு எல்லாருக்கும் வளர்த்தக்கணும் அப்படின்றத அம்மாவுடைய அறிவுரை. அதே நம்ம வந்து அந்த எதிர்மறைய சக்திகளை போயிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி நாம வந்து பாசிட்டிவா இருந்துச்சு செய்யாம வந்து நெகட்டிவா செய்யறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு பார்த்தா நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஒரு சிறிய விஷயம், அதாவது மகாபாரதத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த துரியோதனுடைய மனசுல ஏற்பட்ட நெருப்பு, அதனுடைய கோபம், அந்த பேராசை இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து மகாபாரதம் வந்து ஒரு பெரிய போரை உண்டாக்குச்சு. ஸோ அது வந்து எதிர்மறையில போகும். அப்ப இதே நேர்மறையில போகணும் நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்கும். நாம அதுக்காக தான் இந்த மாதிரியான நிறைய அறிவுரைகள் அந்த அறிவுரையை வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு எடுத்துட்டு அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பின்பற்றோம் அப்படின்றது தான் அதுல ரொம்ப ஒரு முக்கியமானது. அப்புறம் வந்து ஒரு தடவை சொல்லும்போது அம்மா வந்து அன்னதானத்தை பத்தி பேசணும் அடிக்கடி சொல்லுவாங்க. நான் ஒரு தடவை அன்னதானத்தை பத்தி பேசும்போது எனக்கு குறிப்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு. அதாவது அந்த நம்ம அன்னதான கூட்டத்தை போயிட்டு பிரசாதம் சாப்பிட்டு அன்னம் சாப்பிடுறதே பிரசாதம் என்று சொன்னேன். நானும் யோசிச்சு யோசிச்சு பார்க்கறது அம்மா வந்து அன்னதானத்துக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் இந்த சித்திரப்படத்துல கொடுத்துருக்காங்க. அதை பத்தி சில நேரத்தில் நம்மகிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னா அன்னதானம் வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான சமாஜமாக இருக்கிறது. அன்னதானம்ன்றது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீயிங்க்கு ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை கொடுத்து உயிர் கொடுத்து அந்த வாய்ப்பு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு தனி ஒருவனுக்கு உணவில்லைனே இந்த ஜகத்தரை அழிச்சிடுவோம் என்றார் பாரதி. பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்றார் அவ்வையார். அது என்னது பசி வந்திட பத்தும் பறந்து என்ன பத்து பறந்து அப்படின்னா நம்மளுடைய நற்குணங்கள், நம்மளுடைய பரம்பரை பெருமைகள், ஆற்றல், திறமை, நேர்மை, இப்படி பலவிதமான நல்ல குணங்கள் தான் வந்து நம்மளுடைய மனதிலிருந்து விலகி போய் அது வந்து நம்ம வேற மாதிரியான நேர்மறை இல்லாம எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க முடியாத சூழ்நிலை.
இந்த அன்னதானம்ன்றது வந்து ஒரு நம்மளுடைய ஊழ்வினையை போக்கி நம்மளுடைய மனதில் தூய்மை உண்டாக்கி நமக்கு வந்து மேலும் மனதிலையும் சரி உடலையும் சரி எல்லா விதத்திலையும் சரி நன்மைகளை பயக்கும் ஒரு பெரிய பெரிய சமாதானம். அதை வந்து அம்மா சொல்லும்போது அதை பத்தி அன்னதானத்தை பத்தி சொல்லிருக்காங்க. அதாவது இறை வழியை அடைய இருமுடியும் அன்னதானம், இறை வழியை அடைய இருமுடியும் அன்னதானம் தான் வந்து. அப்ப அதுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த அன்னதானத்துக்கு வந்து நமக்கு வந்து தீமைகளை நீங்கி நல்லொழுக்கங்களை பெருகி நம்மளுடைய ஆற்றல்களை பெருக்கி நம்ம வந்து ஒரு உண்டி கொடுத்து ஒரு உயிர் கொடுத்து வச்சுருந்தோம். அது மாதிரி எல்லாருக்கும் வந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த தேவைகள் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம செய்யும்போது அந்த நன்மைகள் வந்து உலகத்துக்கு வந்து நிறைய விதத்துல போய் சேரும், ஒரு நற்பயன்களை விளைவிக்கும் அப்படின்றது தான் அம்மாவுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நமக்கு வந்து இறை வழியை அடைய இருமுடியும் அன்னதானம்னு சொல்லுவோம். இதே புறநானூர்ல வந்து ஒரு 173வது பாடல் கிள்ளிவளவன் சோழன் சொன்னதா ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. அந்த பாடல்லையும் வந்து பசிப்பிணிவை தோக்குவன் மருத்துவன் என்று குறிப்பிட்டு, அதாவது பசி வந்து பிணி, அது நோய், அது வந்து போக்குறவன் மருத்துவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் வந்து நன்மை பயக்கக்கூடிய செயல்களை வந்து செய்யும் விதவிதமான செயல்கள் தான் அம்மா வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறாரு. இப்படி இந்த அனுபவங்கள்லாம் பெற்றுக்கொண்டே வர நேரத்துல வந்து ஒரு தடவை நான் அம்மாட்ட பேசிட்டு இருக்கும்போது அம்மா வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி, இந்த பாலின சமத்துவம் பற்றி குறிப்பிட்டு பேசினாங்க. அது எப்படி பேச்சு வந்ததுன்னு சொன்னா, என்னுடைய மனைவி வந்து அப்போ வந்து அம்மாட்ட சொன்னாங்க, நான் ஆசிரியர் தொழிலில் வேலை செஞ்சது எனக்கு வந்து மிக பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அந்த வேலையை பண்ணும்போது. ஒருத்தருக்கு கல்வி சொல்லி கொடுக்கும்போது அதில் உள்ள நிறைவு வேற எங்கேயும் இல்லை. அப்ப அம்மா என்ன பார்த்து சொன்னாங்க, நீங்க வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருந்தால் இன்னும் அவர்கள் நிறைய சாதிச்சிருப்பாங்க, இன்னும் சாதனை படைத்திருப்பாங்க. எனக்கு ஒரு மனசுல சந்தேகம் வந்துச்சு, நான் வந்து எந்த விதத்துல வந்து சப்போர்ட் கொடுக்கலையா, இல்லை வந்து நான் வந்து அவங்களுக்கு வந்து துணை பெறலையா, அதனால வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு நான் வழிவகுக்கலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் மனசுல வர ஆரம்பிச்சு. அதான் இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அம்மா பொதுவா சொல்றது என்னன்னா, எல்லாருக்குமே சொல்றது என்னன்னு சொன்னாக்க, அந்த பெண்களை வந்து எந்த விதத்துல முன்னேற்றத்துக்கு எல்லாரும் பாடுபடணும், யார் வந்து எல்லாரும் வந்து ஆண்கள் வந்து ஆண்கள் சிந்தனை வந்து வழிவகுக்கணும் பற்றி அம்மா சொன்னதுதான் அது. அம்மா அதுக்கு முன்னோடியா இருந்திருக்கு. சித்தர்பட்டில் நம்ம காட்டுறாங்க அந்த எக்ஸாம்பிள். என் வாழ்க்கையில் என் அம்மா சொல்லும்போது எனக்கு வந்து அது பட்டுது. என்னதான் நம்ம வந்து ஒன்று மேலே பார்த்தா கூட, வெளியில பார்த்தா கூட நம்ம நம்மள சுட்டி காட்டும் போது தான் நமக்கு வந்து நம்மளுடைய இது தெரியும். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுவோம், எல்லாரும் வந்து பண்ணணுன்றது தான் அம்மாவுடைய ஒரு அறிவுரைன்னு எடுத்துக்கிறது. அப்புறம் வந்து ஒரு தடவை நான் அம்மாட்ட வந்து சொன்னேன், ஒரு முயற்சி ஒன்று பண்ணேன், அந்த முயற்சி வந்து பயனளிக்கல. ஒரு வட இந்தியாவில் உள்ள ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்து சித்தர்பேடத்தை பற்றிய சில ஆர்டிகிள் பப்ளிஷ் பண்ணணும்னு பார்த்தேன், அது பயனுள்ள. அம்மா சொன்னாங்க, அதை பற்றி கவலைப்படாது, அன்னைக்கு தெரியும் எப்பொழுது பப்ளிசிட்டி பண்ணணும், எப்பொழுது தனக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிக்கணும், அன்னைக்கு தெரியும். அந்த நேரத்துல எப்படி பண்ணணுமோ எதை பண்ணணுமோ அதை அம்மா பண்ணிக்கணும். இதற்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வந்து அன்னைக்கு தெரியாது எதுவுமே இல்லை, அம்மாவுக்கு தெரியாது எதுவுமே, எல்லாமே அந்த நேரத்துல நடக்கும். அதே நேரத்துல நம்மளுடைய முயற்சிகள்,
நம்ம என்ன பண்ணணுமோ அது வந்து சரியான நேரத்துல அது வந்து பண்ணணும். அதான் எப்படின்னாக்கா ஒரு இந்த முயற்சி வந்து நம்மளுடைய மனதார தளராத ஆழ்ந்த முயற்சியா இருக்கும். அதற்கு பிறகு நம்ம தோல்வியை கண்டு அஞ்சக்கூடாது அப்படின்னு தான் அம்மா எனக்கு அந்த சொன்னதில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அறிகுறியை நான் நினைச்சேன். அப்புறம் இந்த மாதிரி அனுபவங்கள்னு சொல்லும்போது அது இயற்கையாகவே நடக்கும் என்று ஒரு அந்த விளக்கம் அந்த இதிலிருந்து நான் அறிந்து கொண்டது. அதனால நம்மளுடைய முயற்சிகள் வந்து எதையும் தளர விடக்கூடாது. நாம செய்யறது செய்யணும். ஆனா அதனுடைய விளைவுகள் பலன்களை பத்தி கவலைப்படாம நம்ம அதை தொடரணும் அப்படின்றது அம்மாவனுடைய அந்த அறிவுரையினுடைய கருத்து என்று புரியுங்க. அதற்கு மேல சில அனுபவங்கள்லாம் எப்படின்னாக்கா, அம்மா எப்பவுமே நம்மோடையே இருக்கிறார்கள். எது விதமான இதுல வழியில நம்ம கூடயே இருக்கிறார்கள் என்ற சில அனுபவங்கள். ஒரு தடவை என்னுடைய அலுவலக மேலதிகாரிகள் மற்றும் சக அதிகாரிகளுடன் மேல்மருவத்தூருக்கு அம்மாவை பார்க்கறதுக்கு போயிருந்தோம். அதற்கு முன்னாடி வெளியில அந்த கருவறை பக்கத்துல உட்கார்ந்து நின்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்த போது அறநிலை மேலாளர் ஒருவர் என்னுடைய அலுவலக அதிகாரிகளிடம் என்னை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இவர் ஒரு தூண் மாதிரி அப்படின்னு. நம்மளுடைய அறநிலைக்கு இவர் ஒரு தூண் மாதிரி என்று சொன்னார்கள். இதெல்லாம் முடிந்த பிறகு நம்ம அம்மா பார்க்க போய் ஒரு அரை மணி நேரம் கழித்து அம்மாவை பார்க்க போனோம். அப்போ அந்த இடத்துல அதிகாரிகள்லாம் அவரோட உரையாடி கொண்டிருந்த போது அம்மா அவர்களை பார்த்து என்னை சுட்டிக்காட்டி இவர் எங்களுக்கு தூண் மாதிரி என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அரை மணி நேரம் முன்னாடி வெளியில வந்து அந்த அறநிலை மேலாளர் வந்து சொன்ன அதே வார்த்தையை அரை மணி நேரம் கழித்து அம்மா வந்து எப்படி சொன்னார்கள், எப்படி அதை ரிப்பீட் பண்ணார்கள் அப்படின்றது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரி இன்னொரு தடவை நானும் என் மனைவியும் மேல்மருவத்தூர் போறதுக்காக கிளம்பி வீடை பூட்டி கொண்டு நாங்க கார்ல போயிட்டு இருக்கோம். அப்ப பேப்பர்ல படிக்கிறோம், இப்பெல்லாம் வந்து அபார்ட்மெண்ட்ல வந்து சேஃப்டியே இல்லை, அபார்ட்மெண்ட்லயும் களவுகள் நடக்கிறது என்று. அதை பத்தி நாங்க பேசிக்கொண்டே போனோம். நம்ம வீட்டையும் இந்த மாதிரி தான் நம்ம அடிக்கடி பூட்டிக்கிட்டு எங்கெல்லாம வெளியில போறோம் அப்படின்னு. போயிட்டு மேல்மருவத்தூர்ல அம்மாவிட்ட போயிட்டு பாத பூஜை பண்ணி தரிசனம் பண்ணி ஆசி கேட்கும்போது அம்மா சொன்னாங்க, அம்மா சொல்றாங்க அப்போ அந்த நேரத்துல, இப்பெல்லாம் அபார்ட்மெண்ட்ல எல்லாம் சேஃப்டியே இல்லைங்க. நாங்க 2 மணி நேரம் முன்னாடியே கார்ல பேசினோம். அந்த சமாச்சாரத்தை பத்தி அம்மா திருப்பி ரிப்பீட் பண்ணி சொன்னாங்க, அபார்ட்மெண்ட்ல சேஃப்டி இல்லைன்னு. இதெல்லாம் என்னன்னாக்கா அம்மா வந்து நம்மளுடைய எல்லா விதத்திலையும் எப்பொழுதும் இருக்கிறார்கள். இதுக்கு இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னாக்க, ஒரு தடவை நாங்க அபிஷேகம் பண்றதுக்காக போயிருந்தோம். காலையில லேட்டா போயிட்டோம். இந்த 3 மணி அபிஷேகத்துக்கு 4 மணிக்கு போயிடும். அதுக்குள்ள கொஞ்சம் அபிஷேகம் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு காலையில அம்மாட்ட பாத பூஜை பண்ணும்போது அம்மா எங்களை பார்த்து கேட்கிறாங்க, அபிஷேகம் பார்த்தீங்களா அப்படின்னு. அபிஷேகத்தை பத்தி சொல்லவே இல்லை அம்மாட்ட. நம்ம விட்டுட்டோம், தவறி விட்டுட்டோம். அபிஷேகம் பார்த்தீங்களா, நல்லா இருந்தான்னு கேட்கிறாங்க. அப்படின்னா அம்மா வந்து நம்ம எல்லாரிடத்துலயுமே ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் எப்படி எப்படியோ வந்து நம்மளோட வந்து ஒரு கனெக்ஷன் தொடர்பு தான் இருக்காங்க. அது இன்னொன்று கூட நான் சொல்லேன். அதை இன்னொரு உதாரணம் கூட, இன்னொரு அனுபவம் சொல்லாத. வீட்டுல ஒரு வேள்வி பண்ணோம். அந்த வழிபாட்டு மன்ற தொண்டர்களுடைய உதவி வச்சு வீட்டுல ஒரு வேள்வி பண்ணோம். வீட்டுல வேள்வி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்தோம். நிறைய போட்டோ எடுத்தா அது ஒரு போட்டோ. அந்த புகைப்படத்துல பார்த்தாக்க வீட்டு வெளியில அம்மா அவர்கள் நின்று கொண்டு இந்த வேள்வியை பார்க்கிற மாதிரி ஒரு உருவம். அத வந்து பிரம்மன் சொல்றதா
இல்ல கற்பனைன்னு சொல்றதா, இல்ல நம்ம வந்து தவறா வந்து அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கும் அந்த புகைப்படம் என்கிட்ட இருக்கிறது. அதை பார்க்கும் போதெல்லாம் இது வந்து அம்மா தான் வந்தாங்க, அம்மா தான் அங்க நின்னாங்க, அம்மா தான் வந்து அந்த வேலையை வந்து நடத்தி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு நினைவு இருக்கு. அப்புறம் வந்து ஒரு தடவை அம்மா சென்னைக்கு வந்தபோது, வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாசம் இருக்கும் அப்போ. அம்மாட்ட போயிட்டு அம்மாட்ட ஒரு விண்ணப்பம் வச்சோம். அம்மா சென்னைக்கு வரீங்கன்ட்டு கேள்விப்பட்டோம். அம்மா சொன்னாங்க, நான் உன் வீட்டுக்கு வரேன். ஒரு வியாழக்கிழமை மாலையிலே சந்தி நேரத்திலே நான் உன் வீட்டுக்கு வரேன். அப்போ வந்து சார்ட் போடல. சென்னையில வந்து எந்தெந்த வீட்டுக்கு அம்மா போவாங்க, எப்படி எங்க பாத பூஜை நடக்கும், வேற என்ன இது ஃபங்க்ஷன் நடக்கும்ன்றத பத்தி எல்லாம் ஒரு சார்ட் போடாத நேரம் அது. ஆனா கரெக்டா அதே மாதிரி அம்மா என்னிடத்துல சொன்ன மாதிரி இந்த வியாழக்கிழமை மாலை 6:30 மணி அளவில் நம்ம வீட்டுக்கு வந்து நாங்க பாத பூஜை பண்ணி எங்களுக்கு எல்லாம் அருளாசி வழங்கினார். இது எப்படி அம்மாவுக்கு வந்து ஒரு மாசம் முன்னாடியே நான் வந்து இந்த நேரத்திலே அவங்க வீட்டுக்கு. ஆனா அம்மா எப்பவுமே நம்ம மட்டும் இருக்காங்க. நம்மளுடைய விதிகளை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளெல்லாம் கட்டிப்பிடிச்சு நம்மளை அணைச்சு கொண்டு நம்மளுடைய ஆன்மீக பாதையில நம்ம சேர்த்து கொண்டு போக முடியும் அப்படின்றது வந்து இந்த பல அனுபவங்கள்னால நமக்கு தெரியும். இன்னொன்னு ஒண்ணு சொல்லணும்னு பண்ணா நான் என்ன பண்ணேன்னா நான் மட்டும் இல்ல நான் முதலே சொன்ன மாதிரி யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருக எல்லோரும் இன்பற்றிருக்கலாமல் வேறொன்று மரியின் பராவர வேண்ட மாதிரி நமக்கெல்லாம் வந்து கிடைத்த இந்த ஆன்மீக அருள் வந்து அம்மாட்ட கிடைத்தாருமே எல்லாருக்கும் கிடைக்கணும், நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேரை கூப்பிட்டு போவேன். அப்படி என்னுடைய நண்பருடைய குடும்பத்தை கூப்பிட்டு போனேன் ஒரு தடவை. ஏன் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பம் வந்து ரொம்ப வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு நல்ல நிலையிலிருந்து வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் மிகவும் மோசமான நிலையை அடைந்தது. நான் அவள்கிட்ட சொன்னேன், அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க எல்லாம் சரியா போயிடும். ஆனா நம்பிக்கை வேணும் உங்களுக்கு, அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்க. அவர்களும் வந்தார்கள். அம்மாட்ட நான் போய் அவர்களை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே அதற்கு முன்னாடியே அம்மா அந்த பெண்மணியை பார்த்து சொல்றார்கள், உனக்கு மான அவமானம் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ பிறகு வந்து என்னை பார். அவ்வளவுதான். அந்த அம்மா கண்ணீர் விட்டு போனாங்க. ஆனா அம்மா வந்து கொடுத்த அந்த உறுதி மாறவே இல்லை. ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள அந்த குடும்பம் வந்து எந்த மாதிரியான ஒரு மேன்மை நிலைமைக்கு அடைந்து இன்றைக்கும் அந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு அம்மா சொன்ன அந்த ஒரு அருளும் ஆசீர்வாதம் தான். இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம வந்து அம்மா நம்மோடயே இருக்காங்க, அம்மா நம்மளுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்றத இது வந்து நனவுல நடக்கக்கூடிய சமாச்சாரம் மட்டுமல்ல, கனவுல கூட அம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து நம்மளோட இருக்காங்க. கனவு பலவிதமான கனவுகள் எங்க எல்லாருக்கும் வந்திருக்கலாம். நம்ம வராதவங்களே இருக்க முடியாது. எல்லாருக்கும் வந்து அந்த கனவுகள் வித்தியாசமாக இருக்கும். ஆனா வந்து வந்து அம்மா அருள் பாலிக்கிறதா இருந்திருக்கலாம். இல்ல வந்து ஏதாவது ஒரு புத்திமதி சொல்றதா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு தைரியம் சொல்றதா இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விதத்துல வந்து அந்த கனவுகள் வரும் நமக்கு. ஒரு தடவை என் மனைவிக்கு அதே மாதிரி கனவு வந்தது. எங்க வீட்டு வாசல்ல வந்து அம்மா வந்து மூக்கு கண்ணாடிய வச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. எனக்கு என் மனைவி சொன்னாங்க, இது மாதிரி அம்மா வந்து மூக்கு கண்ணாடிய வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க, என்னன்னு தெரியலையே. பிறகு மருவத்தூர் சென்ற பிறகு ஒரு நாளைக்கு தெரிய வந்தது, அங்கே கண் அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே வந்து தான தர்மங்கள் நிறைய கண்ணாடிகள், மூக்கு கண்ணாடிகள்லாம் தான தர்மங்கள் நடக்கிறது என்பதை பற்றி கேள்விப்பட்டேன். அப்போ எங்களுக்கு இந்த கனவை அதோட ரிலேட் பண்ணோம், சம்பந்தப்படுத்தி பார்த்தோம். அப்ப நம்ம அம்மா வந்து ஒரு செய்தி சொல்றாங்க, ஒரு கனவுல இது இந்த இதுல சேர்ந்து கொள், இதுக்கு ஏதான செய்யின்னு சொல்லி. இப்படி நனவு கனவு எல்லா விதத்திலையும் அம்மா வந்து நம்மளோட
இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்புறம் ஒரு சந்தர்ப்பத்துல வந்து ஒரு பெரிய சோதனை குடும்பத்துல வந்தது. இந்த சோதனை வந்துச்சுன்ட்டு அடிக்கடி அம்மாட்ட போய் நான் சொல்லுவேன். அம்மா இந்த மாதிரி வந்துருச்சு, இதுக்கு என்ன பண்றது, என்ன பண்றது? அம்மா நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஆனா வந்து நாட்கள் சென்று கொண்டே இருந்தது, மாதங்கள் கடந்து கொண்டே இருந்தது. ஆனா அதற்கு ஒரு முடிவு வராமல், விடிவு வராமல் இருந்தது. அப்ப அம்மாட்ட ஒரு தடவை போய் சொன்னேன். அம்மா இது வந்து வர மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா என் மனைவியை பார்த்து சொல்றார்கள், இவர் ஏன் கிடந்து துன்பப்படுகிறார், இவர் ஏன் கஷ்டப்படுறாருன்னு எனக்கு புரியலையே. அதற்கு என்ன அர்த்தம் நானும் வெளியில வந்த பிறகு யோசனை பண்ணி பார்க்கிறேன். அம்மா ஏன் அப்படி சொன்னாங்க? அதாவது என்கிட்ட ஒரு தடவை வந்துட்ட, நீ வந்து முதல்லயே சொல்லிட்டு என்னன்றத. அந்த எது எது என்ன விதிப்படி எப்பப்ப என்னென்ன நடக்குமோ அது நடக்கும்ன்றத வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது உனக்கு தெரியும். ஆனாலும் வந்து நீ அத வந்து மறந்து போய் நீ வந்து துயரத்த துன்பத்துல வந்து ஒரு ஒரு பெரிய விதியை சொல்லிட்டு இருக்கு. எப்ப நான் சொல்லிட்டோனே என்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டியோ, எப்ப வந்து நான் வந்து உனக்கு வந்து அருள் பாலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தோ அது நடக்கும். அதனால நீ வந்து அத பத்தி கவலைப்பட்டு கொண்டே, துன்பப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. அப்படின்றது தான் அம்மா என் மனைவிக்கு சொன்ன இன்டைரக்ட்டா சொன்ன ஒரு புத்திமதி. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்னன்னா, அம்மா வந்து நம்ம நம்மளோட இருக்காங்க, இருக்காங்க, எப்பவுமே எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ வந்து ஒரு என்னன்னாக்கா, சில நேரத்துல இந்த மாரி ஒரு துன்பங்கள் வரும்போது, ஒரு கேள்வி மனசுல வருது. ஒருத்தன் கேட்கிறான் இறைவன்ட்ட, "நான் நன்றாக இருந்தபோது, எல்லாம் இருந்தபோது என்ன பார்த்துக்கிட்டு கூடவே வந்த. ஆனா நான் துன்பப்படும்போது நீ எங்க காணாம போயிட்டியே?" அப்படின்னு இறைவனை பார்த்து கேட்கிறான். இறைவன் சொல்றார், "நான் எப்பவும் உன் கூடயே தான் இருக்கேன். நீ நன்றாக இருந்தபோது உனக்கு வந்து நல்ல பாதையில உன்னை கூட்டிக் கொண்டு போகும்போது, நீ நன்றாக இருந்தபோது உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்து வழிகாட்டி, அந்த வழியில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் விலக்கி உன்னை நன்றாகத்தான் கொண்டு போனேன். பாதையிலிருந்து விலகி கஷ்டங்களை நீயே தேடிக்கொண்டு உன் வினை மூலமாக நீ வந்து அனுபவிக்கும்போது, துன்பங்களை அனுபவிக்கும்போது, அப்பொழுதும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய துன்பங்களையும், உன்னுடைய கவலைகளையும், உன்னுடைய மனக்கஷ்டங்களை குறைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதை நீ உணர முடியாது." இதுதான் வந்து இறைவன். இன்னும் நான் இத சொல்லணும் அப்படின்னா, இறைவன் எப்படி வந்து இந்த மாரி வந்து செய்து கொண்டிருக்கிறார்ன்னு சொல்லும்போது, இறங்கி வருகிறார். நம்மளிடத்திலே எப்பொழுதுமே இறங்கி வருகிறார் சொல்லும்போது, பார்க்க போனோம்னா, இந்த கடற்கரையில சில இடங்கள்ல வந்து நீச்சல் பண்ற இடத்துல பார்த்தா, உயர்ந்த இடத்துல வந்து இந்த லைஃப் கார்ட்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையை பாதுகாக்கிற அந்த லைஃப் கார்ட் வந்து தோள்ல ஒரு விசில மாட்டிக்கிட்டு, இந்த ஊதல வச்சுக்கிட்டு எல்லாரையும் வார்ன் பண்றாரு. இந்த மாரி தூரமா போகாதீங்க, தூரமா போகாதீங்க. ரொம்ப உள்ள தள்ளி போகாதீங்க. அந்த இடம் ரொம்ப ஆழம் என்று வார்ன் பண்றாரு. அந்த மாரி லைஃப் கார்ட் வார்ன் பண்ணிட்டே இருந்தாலும், சில நேரத்துல சில பேர் வந்து ரொம்ப தவறி போய் உள்ள போயிடும். அப்போ அந்த லைஃப் கார்ட் வந்து கீழ இறங்கி அவங்கள காப்பாத்தணும். எப்படி இந்த மாதிரி நடக்குதோ, வாழ்க்கையில் நடக்குதோ, அது மாரி இறைவன் வந்து ஒரு ஒருத்தரையும் அந்த உயர்ந்த இடத்திலிருந்து வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள வந்து நம்மள மீட்டு, நம்மள பாதுகாக்கிறதுக்காக எப்பொழுதுமே வந்து கொண்டே இருக்கின்றார். இது வந்து நம்ம வந்து அவ்வளவு அவ்வளவு ஈஸியா நம்ம வந்து அவ்வளவு சுலபமா நம்ம வந்து நம்மளால எடுத்துக்கொள்ள முடியறதில்ல. நம்ம ஆனாலும் வந்து நம்ம வந்து அந்த அம்மா நம்மளோடு இருக்கிறார்கள். அம்மா நம்மள எப்பவுமே பார்த்துக் கொண்டிருக்கிறார்ன்றத அம்மா பலவிதமா நமக்கு உணர்த்தியிருக்கிறார்ன்றத நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். பலவிதமான அனுபவங்கள் நமக்கு வந்து
அதாவது அம்மா வந்து நம்மோடயே இருக்காங்க எந்த நேரத்திலையும். அது நனவாக இருக்கும் கனவாக இருக்கும், எந்த நேரத்திலையும் நம்மளோடயே இருக்காங்கன்றது தான் வந்து இது வரைக்கும் நான் சொன்னேன். நமக்கெல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் அது மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் அது மாதிரி ஒரு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, புரிந்திருக்கு. அம்மா எப்படி இப்படி இருந்திருக்காங்க அப்படின்றத பத்தி, எப்படி உலகம் பூரா இந்த மாதிரி எல்லாரோடையும் எல்லா நேரத்திலையும் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி வந்து அருள் வழங்கி ஆசி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வந்து ஒரு பெரிய பெரிய அதை பற்றி விவரிக்கவே முடியாத பற்றி ஒன்றும் நம்மளால சொல்ல முடியாத ஒரு சமாதானம். ஏன்னா அது வந்து அது அவதார சக்தி, அந்த அந்த மகிமை. வள்ளலார் சொல்கிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். அம்மா வந்து நம்மதான் வந்து அந்த மாதிரி வாட விடுறதே கிடையாது. நமக்கு வாட்டம் வரும்ன்ற போதும் கூட இருக்காங்க, வாட்டம் வரதுக்கு முன்னாடியே இருக்காங்க, வாட்டம் வந்த பிறகும் கூட இருந்து துணை இருந்து இந்த வாட்டத்தை போக்குவரத்து வீசி அப்படி எல்லாருக்கும் அம்மா வந்து அனுப்பிட்டு. நம்ம எல்லாம் சரணடைந்து அம்மாட்ட பண்ணும்போது அம்மா அப்படி எல்லாருக்கும் இதை பத்தி இது வரைக்கும் நான் சொன்ன இந்த அனுபவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அது நம்ம வந்து ஆன்மீக பாதையில் வந்து அம்மா வந்து இப்படித்தான் ஒண்ணுமே இல்லாம எளிமையான முறையில எளிதான வழியில எல்லாத்தையும் பின்பற்றி நம்ம வந்து அதுல அம்மா சொன்னதை கேட்டு இப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மள அறியாம வந்து அந்த ஆன்மீக பாதையில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த ஆன்மீக பாதைன்றது வந்து கற்பனை செய்யற மாதிரியோ இல்லை சில சொன்ன மாதிரியோ இல்லை சில இடத்துல கேள்விப்பட்ட மாதிரியோ இதை வந்து உலகத்தை துறந்து வந்து காவிய உடை அணிந்து மிக கடினமான பயிற்சிகளில் ஈடுபட்டு முடியும். அது அம்மா நமக்கா அருளிய காட்டிய எங்க எளிமையான வழி. அந்த சுலபமான வழியில வந்து நம்ம வந்து தவறாம பின்பற்றி போனோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ஆன்மீகத்துல கிடைக்கக்கூடிய வந்து ஒரு பேரின்பம், அமைதி, நிம்மதி அதெல்லாம் வந்து எங்கேயுமே நம்மளால காண முடியாது. இதை ஃபைனலா நான் சொல்லும்போது முடிவரையில அம்மா சொன்ன ஒரு வாசகத்தோட முடிட்டேன். அதுல அம்மா சொல்லிருக்காங்க, நீ வந்து ஒரு அடி நடந்தால் நான் 10 அடி நடந்தேன். If you walk one step, I'll take 10 steps. நான் வந்து இத அம்மாட்ட வந்து விவரம் கேட்கல, அது என்ன அடி, நான் எந்த அடி எடுத்து வைக்கணும், நீங்க என்ன 10 அடி எடுத்து வைக்கணும். அது பைத்தியக்காரத்தனம் அம்மாட்ட போய் கேட்க பைத்தியக்காரத்தனம். அப்ப நானும் அதை புரிஞ்சுக்கணும். அது என்ன நான் ஒரு அடி எது எடுத்து வைக்கணுமோ அது என்ன 10 அடி அம்மா என்ன எடுத்து வைக்கணும். அது என்ன இந்த ஒரு சாதாரண நோக்குல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 பேருக்குள்ள உள்ள ஒரு இடைவெளியை குறிக்கும். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு இருந்தா இன்னொருத்தர் 10 அடி எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெருங்கி வராங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து சாதாரண சாதாரண விளக்கமா நம்ம எடுத்துக்கலாம். அதே வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் விவரிச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு இது வந்து நான் வந்து சில முயற்சிகள் ஒருத்தன் வந்து சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டால் அந்த முயற்சிகளுக்கு பன்மடங்கான பயன் கிடைக்கும் அப்படின்றது. இந்த 3வது எக்ஸ்பிளேஷன் ஒன்று நான் எடுத்து யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி யோசிக்கும் போது 3வதா ஒன்று பார்த்தேன். அதாவது நான் சில செயல்கள் செய்தா அம்மா வந்து இல்லை நமக்கு வந்து சில பயன்கள் கிட்டும். எந்த மாதிரி பயன்கள்னா பொருள் முதல்வாத பயன்கள், அதாவது மெட்டீரியலிஸ்டிக். அப்பன்னு வந்து இது தப்பு. அம்மா வந்து அந்த இடத்துல சொல்லியிருக்க முடியாது. அதாவது இது வந்து நான் வந்து ஏதோ ஒரு காரியம் பண்ணப்போ அம்மா வந்து நமக்காக வந்து நிறைய செல்வங்களை அள்ளி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் பைத்தியக்காரத்தனம். அதனுடைய உண்மையான சரியான அர்த்தம் என்ன, அம்மா எதுக்காக சொன்னீங்க எக்ஸ்பிளனேஷன் சொல்லாம பெண்ணை அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. அப்ப என்ன அது வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அப்ப எந்த மாதிரி ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்டதா அம்மா வந்து ஒரு அடி எடுத்து வச்சா நான் 10 அடி எடுத்து, அப்ப என்ன அடி எடுத்து வைக்கணும், எந்த மாதிரி அடி எடுத்து வைக்கணும் தெரியும். அப்ப 10 அடின்னா 10 அடியில எடுத்து வச்சு நமக்கு என்ன கிடைக்கும், அம்மா 10 அடி எடுத்து வச்சு என்ன கிடைக்கும்.
இதை ரொம்ப கொஞ்ச நாளைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்த பிறகு எனக்கு ஓரளவுக்கு ஒரு விவரம் என் மனதில் தோன்றியது. இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது. அதாவது என்னன்னு சொன்னா இது வந்து 3 ஸ்டேஜா பிரிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து என்னுடைய அனுமானப்படி, உங்களுக்கு வேற மாதிரி தூங்கிருக்கணும், இல்லை நீங்க வேற மாதிரி இதை இன்டர்பிரேட் பண்ணலாம். ஆனா என்னுடைய அனுமானப்படி இது வந்து 3 ஸ்டேஜா பிரிக்கலாம். 3 ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் பர்கட்டிவ் ஸ்டேஜ். பர்கட்டிவ் ஸ்டேஜ்னா சுத்திகரிப்பு. 2வது ஸ்டேஜ் வந்து இல்லிமினேட்டிவ்னா ஒளி சேர்க்கிற ஸ்டேஜ். 3வது வந்து யூனிட்டிவ் ஸ்டேஜ், ஒருமிக்கிற ஸ்டேஜ், ஒன்று சேர. இந்த 3 ஸ்டேஜா பிரிக்கலாம்னு. இந்த 3 ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல இருக்கிற ஸ்டேஜ் பர்கட்டிவ் ஸ்டேஜ் வந்து குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் 3 ஸ்டேஜ். குழந்தை பருவத்துல வந்து நமக்குலாம் வந்து கள்ளங்கவடு எல்லாம் நம்ம இருக்கும், எதுவுமே இல்லை. இளமை பருவத்துல வந்து ஆர்வங்கள், செயல்கள் இருக்கு. அப்புறம் முதுமை பருவத்துல போகும்போது ஞானம், முதிர்ச்சி எல்லாம். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டேஜ் அப்படின்ற போது அந்த 3 ஸ்டேஜ் வந்து எப்படி அப்படின்றது, முதல் ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து என்ன சொன்ன அப்படின்னு சொன்னாக்க, இந்த என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து தீமைகளை ஒழிக்கணும் அந்த ஸ்டேஜ். அதாவது மனதுல வந்து தீமைகளை ஒழிக்கணும், நிறைய பாவங்களை ஒழிக்கணும். பர்கட்டிவ், அதான் அந்த சுத்திகரிப்பு ஸ்டேஜ். நம்ம எப்பவுமே வந்து இந்த உலகத்துல வந்து பாவங்கள், தீமைகள்லயே ஒழிந்து கொண்டே இருக்கணும். அந்த குழந்தை பருவத்துல எப்படி ஒரு குழந்தை வந்து கள்ளங்கவடு இல்லாம இருக்கோ, அந்த மாதிரியான பட்சி போகணும். அந்த தீமைகள், பாவங்களை ஒழிக்கணும். அதுக்கெல்லாம் எப்படின்னாக்க வழி, அம்மா சொன்னாங்க. இது வரைக்கும் குறிப்பிட்ட பலவிதமான அறிவுரைகள் இருந்த அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி. ஸோ அதை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி நம்மளை வந்து சுத்திகரிக்கும். முதல் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஆக்கப்பூர்வமா என்ன செய்யணும் அப்படின்னு, அதையும் இதை பத்தி அம்மா நான் சொன்னா நான் குறிப்பிட்டேன். அதாவது தொண்டு, தர்மம், அப்புறம் பக்தி, இந்த மாதிரி இதெல்லாம் வளர்த்துக்கணும். எப்போ வரும் அதெல்லாம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வந்து அந்த முதல் ஸ்டேஜ்ல தீமைகள், அந்த இது எதிர்மறை குணங்கள் நம்ம வந்து ஒழிச்சுட்டு தவிர்த்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது இதெல்லாம் வந்து அதற்கும் அம்மா வழிபடுத்தி கொடுத்துருக்க. இதை பண்ணும்போது தான் அடுத்தது யூனிட்டி ஸ்டேஜ். யூனிட்டி ஸ்டேஜ்ன்றது நம்ம வந்து ஞானம். கடைசியில வந்து என்ன ஞானம் முடிந்து எல்லாத்த பற்றி இதெல்லாம் போகும்போது நமக்கு வந்து தியானம் பெருகி, நமக்கு வந்து தர்ம சிந்தனை பெருகி, நமக்கு வந்து இறைவனை பற்றிய ஞானம். அதாவது எல்லாத்தையும் போது இந்த உலகம் வந்து மாயை. நமக்கு வந்து இறைபொருள்னா என்ன, நமக்குள்ள என்ன இறைவன் இருக்கிறாங்க அறியக்கூடிய ஒரு ஞானம் மறக்கக்கூடிய ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ். அந்த அந்த 3 ஸ்டேஜையும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து 1008 போற்றுத்தொழில் நம்ம படிக்கணும். இச்சாசக்தியை போற்றுவோம், கிரியாசக்தியை போற்றுவோம், ஞான சக்தியை போற்றுவோம். இச்சாசக்திங்கிறது முதல், அந்த இச்சையெல்லாம் ஒழிக்கணும். இந்த தீமை, இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஒழிக்கணும். கிரியாசக்தி 2வது, நம்ம வந்து அந்த இதெல்லாத்தையும் ஒன்றுபடுத்திக்கணும். அதாவது தர்மம், தியானம், அந்த மாதிரி சமாதானம் நம்ம ஒன்றுபடுத்திக்கணும். தொண்டு, இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும். ஞானசக்தி, 3வது ஸ்டேஜ்ல ஞானசக்தி. இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது, அந்த 3வது சக்தி முடிக்கும் போது என்னன்னா, அந்த இடைவெளி குறைகிறது. அந்த இடைவெளி குறைத்து நாம வந்து அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த அவதாரத்தினுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூசியாக போய் சேரப்படும். அது நான் அம்மா சொன்னேன். நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் 10 அடி எடுத்து வச்சேன். அந்த தூசியா போய் நம்ம வந்து அம்மாவுடைய காலடியில போய் சேர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வாழ்நாளுடைய குறிக்கோளாகவும் லட்சியமாகவும் இருக்க வேண்டும். அதற்காக நாம் அம்மா என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ, என்னெல்லாம் நமக்கு அனுபவங்கள் ஏற்பட்டதோ, அந்த அனுபவங்கள் அத்தனையும் அந்த அம்மா சொல்லி கொடுத்த அத்தனை அறிவுகளையும் விடாமல் நாம் வந்து பின்பற்றி கொண்டிருந்தால் நாம் அந்த தூசியாக போய் அம்மா வந்து நமக்கு அதோட வேற என்ன வேண்டும்? இந்த ஒரு Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring and uplifting videos like this one.